Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். பட் அவங்க இங்கே மெயினாக வைக்கிற ஒரு அலிகேஷன் என்னவா இருக்குது அப்படின்னா, எனக்கு 11th படிக்கிற 2வது பொண்ணு இருக்கா, ரெண்டுமே எனக்கு பெண்கள். அந்த பெண்களை வந்து டார்கெட்டிவாக வச்சு தான் இவங்க இது பண்ணுறாங்க. ரொம்ப தொடர்ந்து அடுக்கடுக்காக இந்த மாதிரி கேவலமாக பேசுறது, இதனால் நான் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்குறேன். ப்ளஸ் எனக்கு தற்கொலை எண்ணங்கள் வருது. அது என்னோட வீடியோஸ் இருக்குது, நூட் வீடியோஸ் இருக்குன்னு சொல்லி க்ரோமில் அப்லோட் பண்ணிவிடுவேன், ஆப்பில் அப்லோட் பண்ணிவிடுவேன்னு சொல்கிறாங்க. ஸோ கால்டு இன்ஃப்ளூயன்சஸ் இந்த மாதிரி ஒரு ஆபாசமான விஷயத்தில் இருக்கும் போதுனா யாரையுமே நம்ப முடியல. உண்மையே சொல்லணும், எது கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்க, எது ரியலாகவே அவங்களுக்குள்ளே நடக்குது. இந்த கம்ப்ளைண்ட்டும் அகெயின்ஸ்ட் ஜஸ்ட் ஃபார் வியூஸ் ஆர் கண்டென்ட் அப்படின்னா அது பேரில் என்ன ஆக்ஷன்ஸ் எதுவுமே எஃபெக்டிவாலாம் எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. லைக் என்கொயரிஸ் இருக்கும், எஃபெக்டிவ் ஆக்ஷன்ஸ் எதுவுமே இருக்க போகிறது இல்லை. ஏன்னா நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்ததோட கம்ப்ளைண்ட் வேலை நிற்க போகிறது கிடையாது. எஃபெக்டிவாக அந்த இடத்துல அவங்க என்ன மாதிரி சப்போர்ட்டிவ் எவிடன்ஸ் கொடுக்க போகிறாங்கன்றது மேட்ரு அந்த இடத்துல. ஓகே, இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, என்ன பண்ணாலும் பணம் வரும். சரி, அது 2 விஷயம் இருக்குது. உள்ளே போயிட்டு வெளில திருந்துறவங்க ஒன்று, இன்னொன்று யூஸ் டு இட். நான் உங்கள் சிங் துஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். என் மீது அவதூறையும் ஆபாச பேச்சுகளையும் தொடர்ந்து பேசி வர்றாங்க யூடியூபர்களான டிக்டாக் பிரபலம் சிக்காவும் ரவுடி விபி சூர்யாவும். இவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரூர் மாவட்ட எஸ்பியிடம் புகார் கொடுத்துருக்காங்க திருச்சி சாதனா. இதனுடைய பின்னணி என்ன? 2 பேரும் எல்லாமே ஒன்னா இருந்த மாதிரி தான் தெரியுது. திடீர்னு புகார் கொடுக்க என்ன காரணம்? சடனாக அடிச்சுக்கிறாங்க, என்னன்னு தான் தெரியல. ஆக்சுவலி யூடியூபர்ஸ் நம்ம ரீசெண்டாக நினைக்கிறேன் ஒரு இருக்கும் இல்லையா, ஒரு 4-5 மாதம் இருக்கும். எப்போ அந்த விகேஎஸ் மேட்ரிமோனி கேஸ் நம்ம பேசணும், அந்த சித்ரா அவர்கள் மாட்டினாங்க, அப்புறம் திவ்யா வந்தாங்க, அவங்களும் அலிகேஷன் வச்சாங்க. அதுக்கப்புறம் அதுங்க எல்லாம் கூட்டு கலவானிங்க தான் அந்த கேஸ்ல சித்ரா உள்ள போனாங்க. உள்ள போய் இப்போ கூண்டாஸ்ல உள்ள இருக்க விஷயம். ஏன்னா சிறார்களை வச்சு, ஆண் பிள்ளைகளை வச்சு அந்த இடத்துல வீடியோஸ் எடுக்கிறது, லைக் அவங்கள ப்ராஸ்டியூஷன்ல ஈடுபடுத்துறது, அந்த விஷயம் எல்லாத்துலேயும் அவங்க மாட்டினாங்க. அவங்க சில பேரை சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி சூர்யா, சிக்கந்தர், இந்த மாதிரி சாதனா, திருச்சி சாதனா, இவங்க எல்லாம் எங்களுக்கு கொலை மிரட்டல் விடுறாங்க. அப்போ எல்லாம் ஒன்றா தான் உட்காந்தாங்க, ஒன்றா தான் இன்டர்வியூ கொடுத்தாங்க, எல்லாமே அந்த இடத்துல பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா அகெயின் ஆப்போசிட் போல் மாதிரி 2 பேரும் நிற்கிறாங்க. நிற்கும் போது எஸ்பி ஆஃபீஸில் சாதனா கொடுத்த கம்ப்ளைண்ட் கரூரில் அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, எனக்கு த்ரெட்டனிங் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு நிறைய ரீசன் அவதூறு பேசுகிறாங்கன்னும் போது, இது எப்படி இருக்குன்னா, அவங்களே கிட்டத்தட்ட கெட்ட வார்த்தைகள் பேசி ஆபாசமாக பேசி வீடியோ போடக்கூடிய பர்சன்ஸ் தான். ஓகே, இந்த இடத்துல இருக்கும் போது பட் அவங்க இங்கே மெயினாக வைக்கிற ஒரு அலிகேஷன் என்னவா இருக்குது அப்படின்னா, எனக்கு 11th படிக்கிற 2வது பொண்ணு இருக்கா, ரெண்டுமே எனக்கு பெண்கள். அந்த பெண்களை டார்கெட்டிவாக வச்சு தான் இவங்க இது பண்ணுறாங்க. என்கிட்ட பொண்ணு கேட்டாங்க, நான் கொடுக்கலன்னு சொன்னோடனே டார்கெட்டிவாக வச்சு அந்த பெண்ணை ஆபாசமாக பேசுறது, ரொம்ப தொடர்ந்து அடுக்கடுக்காக இந்த மாதிரி கேவலமாக பேசுறது, இதனால் நான் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்குறேன். ப்ளஸ் எனக்கு தற்கொலை எண்ணங்கள் வருது. அதை தாண்டி என்னோட வீடியோஸ் இருக்குது, நூட் வீடியோஸ் இருக்குன்னு சொல்லி க்ரோமில் அப்லோட் பண்ணிவிடுவேன், ஆப்பில் அப்லோட் பண்ணிவிடுவேன்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே த்ரூ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால இவங்க கிரியேட் பண்ணது அப்படிங்கிற மாதிரிலாம் அடுக்கடுக்கடுக்காக நிறைய குற்றச்சாட்டுகள் அங்கே வச்சதை நம்மளால பார்க்க முடியுது ப்ரெஸ் மீட்டில். நீங்கள் குறிப்பிடுவது சில மாதங்களுக்கு முன்பு தான் இவங்க ஒன்றா இன்டர்வியூ கொடுத்ததெல்லாம் பார்த்தோம். இதாவது நான் தான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன், எல்லாமே அந்த ரவுடி விபி சூர்யானால அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டைம் சொன்னாங்க. நான் உன்னை காப்பாற்ற தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சாதனாவை ரவுடி விபி சூர்யா சொல்கிறாங்க. அப்போ இந்த இடைப்பட்ட நாட்களுக்குள் என்ன நடந்துச்சு உங்களுக்கு? இது டிக்டாக்ல தொடங்கின ஒரு விஷயம். எப்போ டிக்டாக் இழுத்து மூடு பூட்டு போட்டப்பட்டதோ அதுக்கப்புறம் அப்படியே அவங்க எல்லாருமே யூடியூப்ல குதிச்சுட்டாங்க. ஓகே, குதிச்சு தான் அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான யூடியூபர்ஸ். எனக்குமே இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் 2-3 queries வந்துச்சு, என்கொயரிஸ் வந்துச்சு. எப்படின்னா, மேம் இவங்களாம் ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன் எந்த ஆக்ஷனும் எடுக்கல, கம்ப்ளைண்ட்டும் எடுக்கல அப்படின்னு. பாதிக்கப்பட்ட மக்கள் அஸ் அ பப்ளிக் ஒரு 4-5 பேராக சேர்ந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ல. ஏன்னா இது பொதுநல வழக்கெல்லாம் எடுக்க மாட்டாங்களா, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படிலாம் கேட்குறாங்க. ஓகே, நமக்கே தெரியும் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஒரு பொதுநல வழக்குனா அது என்ன மாதிரி சார்ந்திருக்கணும், மக்கள் எவ்வளோ எஃபெக்ட் ஆகணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி இல்லைங்க, அவங்க அவதூறு பேசுகிறாங்க, இந்த மாதிரி எங்கள் எல்லாரையும் இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா நமக்கு ஸ்டில் யூடியூப் ரெகுலேஷன்ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆக்கப்படலை. இங்கே சொல்லணும், ஒரு விஷயம் வருதுன்னா அது ஸ்பேமா, நியூடிட்டியா, ஹராஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம ரிப்போர்ட் கொடுத்துட்டு போயிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் தான் இப்போ ரீசெண்டாக FBI ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சில விஷயம்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா, இதெல்லாம் பார்க்கலாம், பார்க்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணும் போதே கான விஷயத்தை டார்க் வெப்லியாக இருக்கட்டும் எல்லாமே நாங்கள் இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு இருக்கோம் வித் ஹெல்ப் ஆஃப் லைக் சைபர் லா, ஐடி லா, அதெல்லாமே அந்த இடத்துல இருக்குது இல்லையா. ஸோ அப்படி இருக்கும் போது என்னென்னா, இப்போது நீங்கள் ஏங்க அதெல்லாம் போய் என்டர்டெயின் பண்ணுறீங்க, பார்க்குறீங்கன்னு மக்களை கேட்டால் மக்கள் என்ன சொல்லுவாங்க, அதை அப்லோட் பண்ணும் போதே தடுக்கிற ஒரு வழி இருந்தால் நாங்கள் ஏன் பார்க்க போகிறோம்.
அப்படிங்கிற மாதிரி மக்கள் சொல்றாங்க. இன்னொன்னு இதே திவ்யா கள்ளச்சி ஆக்சுவலி அவங்க வந்து என்ன சொன்னாங்க ஒரு வாட்டி, ஒரு சேனல்லையா இருக்கட்டும் இல்லை அரசேம் போதா இருக்கட்டும், அவங்க சொன்ன விஷயம் அங்கே என்னவா இருக்குன்னா, நாங்கள் பாட்டுக்கு போட்டுட்டு போகிறோம், எங்களுக்கு வருமானம் கொடுக்குறதே மக்கள் தானே இந்த இடத்துல. ஓகே, மக்கள் பார்க்கறதுனால தான் திரும்ப அந்த மாதிரி கண்டென்ட் போடுறோம், எங்களுக்கு அதுலேருந்து பணம் வருது இல்லை. ஏன்னா அவங்க அசால்ட்டாக சொன்னாங்க, ஒரு சேனல்லேருந்து 60,000 1 லட்சம் 1,60,000 எனக்கு வருது, 3 சேனல் இருக்குது, மக்கள் தானே கொடுக்குறாங்க, மக்கள் எங்களுக்கு பொழப்பே, எங்களுக்கு பணம் கொடுத்து என்டர்டெயின் பண்ணுறதே மக்கள் தானே இந்த இடத்துல. நான் 2 வீடியோ போடுறேங்க, எனக்கு வியூஸே போலங்கன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளாட்ஃபார்ம் விட்டு வெளியில் போயிட போகிறேன். ஸோ இங்கே என்டர்டெயின் பண்ணுறதே மக்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. இவங்களும் என்ன இப்போ ஆகுதுன்னா, நிஜமாவே இந்த சில செட் ஆஃப் யூடியூபர்ஸ் இல்லை இந்த செட் ஆஃப் சில சோகால்டு இன்ஃப்ளூயன்சஸ் இந்த மாதிரி ஒரு ஆபாசமான விஷயத்தில் இருக்கும் போதுனா யாரையுமே நம்ப முடியல. உண்மையே சொல்லணும், எது கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்க, எது வந்துட்டு ரியலாவே அவங்களுக்குள்ள நடக்குது, ஒண்ணுமே இல்லை. கண்டென்ட்டுக்காக பண்றாங்க அப்படின்னாலும் ஒரு சமூக பொறுப்புணர்வு அங்கே வந்து இருக்கு கிடையாது. எங்க வருது உங்களுக்கு சமூக பொறுப்புணர்வு? இது எல்லாமே ரொம்ப ஆபாச குப்பைகளா இருக்கு. திவ்யா கள்ளச்சி எடுத்துக்கோங்க, எத்தனை கல்யாணம் கிடையாது, எத்தனை கல்யாணம் ஆபாச குப்பையா இருக்கு. சூர்யாவே எடுத்துக்கோங்களேன் இந்த இடத்துல. ஓகே, அவர் சிக்கந்தருக்கு அவர் ப்ராப்பரா டிவோர்ஸ் வாங்கினாங்களா? வாங்கல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா அப்புறம் கம்ப்ளீட்டா குப்பையா தானே இருக்கு அந்த இடத்துல. ஓகே, இப்போ எப்படி ஆயிடுனா, வித் த கன்செப்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் நாங்கள் சேர்ந்து வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இங்கே கொண்டு வந்துருவாங்க. அவங்களுக்கு தேவை பணம் தான், பணம் கொடுத்தா வந்துட்டு அவங்க ஆஃப் ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்சர்ன்ஸ் அவங்களே கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறாங்க இந்த இடத்துல. ஓகே, அப்படி இருக்கும் போது இந்த இடத்துல நீங்களே ஒரு காமனாக யோசிங்களேன், நம்ம ஒரு பொறுப்புணர்ச்சியோட, நீங்கள் சொன்ன மாதிரி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரு வீடியோ போடுங்க, சேம் டைம்லேயே அப்லோட் பண்ணுங்க. சரியா, ஒரு வீடியோ போடுங்க, அட் த சேம் டைம் இந்த மாதிரி வந்து ரொம்ப ஆபாசமாக ஒரு வார்த்தைகளை பேசி ஒரு வீடியோ போடுங்க, சேம் டைமில் போடுங்க. எது வந்து ஜாஸ்தி ரீச் ஆகும்? கெட்டதான் வேகமாக போய் எந்த வீடியோக்கு அப்புறம் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க, எந்த வீடியோக்கு அப்புறம் கமெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்? இது யார் டிசைட் பண்ணுறா? மக்கள் தானே. ஸோ இதுதான் அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயத்தை தான் அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. இதுதான் மக்கள் சைட்லேருந்தும் திருந்த வேண்டிய ஒரு விஷயம். எஸ்பி அவர்கள் வந்து சட்ட நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா சூசைட் பண்ணிக்கிறத தவிர எனக்கு வேற வழியே இல்லை அப்படிங்கிறதுலாம் வந்து நம்ம செய்தியாளர் முன்னாடி கதறி இருக்கிறாங்க திருச்சி சாதனா. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இங்கே என்னன்னா அகெயின் எவிடன்ஸ் மேட்டர்ஸ். ஓகே, இப்போ அவங்க சொன்னாங்களே என்ன மிரட்டினாங்க, பொண்ணு கேட்டாங்க, அதுக்கெல்லாம் அவங்க என்ன எவிடன்ஸ் கொடுக்க போகிறாங்கன்றது ஒரு விஷயம் இருக்குது. சோஷியல் லைக் பிளாட்ஃபார்மில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தாண்டி பர்சனலாக அவங்க என்ன ஃபேஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த கம்ப்ளைண்ட்டும் அகெயின்ஸ்ட் அஸ் ஃபார் வியூஸ் ஆர் கண்டென்ட் அப்படின்னா அது பேரில் என்ன ஆக்ஷன்ஸ் எதுவுமே எஃபெக்டிவாலாம் எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. லைக் என்கொயரிஸ் இருக்கும், எஃபெக்டிவ் ஆக்ஷன்ஸ் எதுவுமே இருக்க போகிறது இல்லை. ஏன்னா நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்ததோட கம்ப்ளைண்ட் வேலை நிற்க போகிறது கிடையாது. எஃபெக்டிவாக அந்த இடத்துல அவங்க என்ன மாதிரி சப்போர்ட்டிவ் எவிடன்ஸ் கொடுக்க போகிறாங்கன்றது மேட்ரு அந்த இடத்துல. ஓகே, ஸோ அது எல்லாமே தான் டிசைட் ஆக போகுது சேர்ந்து. சரியா, அப்படி இருக்கும்போது அது ஒரு பக்கம். ஓகே, இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, என்ன பண்ணாலும் பணம் வரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்குது அந்த இடத்துல. யோசிச்சு பாருங்களேன், இந்த ஒரு சிம்பிள் இந்த எஸ்பி கம்ப்ளைண்ட், இந்த கான்ட்ரவர்சியில் எத்தனை நாள் அவங்க பணம் சம்பாதிப்பாங்க சொல்லுங்கள்? இதே அடுத்த வீடியோ பல வீடியோக்கள் ஓடுமா இதை கண்டென்ட்டாக வச்சு? நிஜமாவே பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா ஓகே, இப்போ எல்லாருமே சொல்லலாம், ஐயோ அவங்க திருந்தி வாழ மாட்டாங்களா, அதுவா இதுவா. நம்ம இந்த சித்ரா கேஸ் பேசும்போதே சொன்னாங்க, அவங்க அப்படி கிடையாதுங்க, இப்போ திருந்தி வாழ்றாங்க, நீங்கள் என்னங்க பேசிட்டு இருக்கீங்க, உங்களை அவங்க காசு கொடுத்து பேச வைக்கிறாங்க. அப்பெல்லாம் நம்ம வீடியோ கீழே நிறைய பேர் வந்து ஒரு சேனல்ல கமெண்ட் போட்டாங்க. பட் அந்த விஷயம் வெளில வந்த அப்புறம் அன்றே கணித்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் அப்புறம் கமெண்ட் வந்தது. அதே மக்கள் தான் அந்த மாதிரி கமெண்ட்டும் போடுறாங்க, இந்த மாதிரி கமெண்ட்டும் போடுறாங்க. திருந்தி வாழ எல்லாருக்குமே எல்லா சந்தர்ப்பத்திலையும் உரிமைகள் இருக்கு. ஓகே, பட் அதை அவங்க கரெக்டா நிஜமாவே திருந்துறாங்களா அப்படிங்கிறது தான் விஷயம். நிஜமாவே இங்க அந்த மாதிரி த்ரெட்டனிங் இருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா எஸ், ப்ராப்பர் ஆக்ஷன் வந்து சூர்யா மீது எடுக்கப்படும். இல்ல அப்படின்னா ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் தானே இது. இல்ல ஏற்கனவே இது மாதிரி விபச்சார வழக்கு ஏதோ ஒரு வழக்கெல்லாம் கூட பதிவு பண்ணி இருக்கு. நம்ம வேணா அடுத்த அதுல எல்லாம் கூட ஜெயிலுக்குலாம் உள்ள போனாங்க, அந்த சிக்காவும் உள்ளதான் இருந்தாரு. ஆனா திடீர்னு அப்புறம் வெளியே வர்றாங்க, திரும்பவும் ஒரு ஃபேம் ஆகுறாங்க. என்ன கணக்குனே ஒன்றும் புரியல. அப்ப அவங்களுக்கு வந்து இந்த சட்டம், கோர்ட்டு, போலீஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப அவங்களுக்கு இலவாயிடுச்சு. அது 2 விஷயம் இருக்கு. உள்ள போயிட்டு வெளில வந்து திருந்துறவங்க ஒன்று, இன்னொன்னு யூஸ் டு இட், பார்த்தாச்சு ஜெயிலி என்ன இப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா அந்த இடத்துல. ஓகே, இன்னொன்று சூர்யாவும் அந்த இடத்துல சில வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஐயோ நான் இப்போ எல்லாத்தையும் நிறுத்திட்டேன், நான் அந்த மாதிரிலாம் பேசுறதே இல்லை, ரொம்ப பொறுப்புணர்ச்சியோட வீடியோக்கள் போடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் காமனாக வந்துட்டு எல்லா சீக்கிரம் யூடியூபர்ஸும் சொல்கிற ஒரு விஷயம் தான். நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த ரிசர்ச் பண்ண எடுக்க ஆரம்பிச்சிங்கனாலே, நீங்கள் முன்னாடி வந்து சித்ரா பற்றி பேசுறதா இருக்கட்டும், இல்லை திவ்யா கள்ளச்சி பற்றி பேசுறதா இருக்கட்டும், இதெல்லாம் எடுத்தீங்கனாலே ஒரு நாள் ஆச்சு ரிசர்ச் பண்ணி முடிக்கிறதுக்கு. இந்த ஹிஸ்ட்ரி ஷீட் இருக்கு, ஒரு கிரைம் ரெக்கார்ட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. வேணும்னா இதோட கனெக்டிவிட்டியா வேணா நம்ம அடுத்த வீடியோ வேணா யார் இந்த லைக் சூர்யா, யார் சாதனா, அவங்க மீது என்னென்ன வழக்குகள் இருக்கு அப்படி வேணா போல. கூண்டாஸ் வரைக்கும் கூட சில யூடியூபர்ஸ் மேல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கேசஸ் இருக்கு. ஒவ்வொருத்துல இருந்து கனெக்டிவிட்டி வேற மாதிரி போயிட்டே இருக்கு. எக்ஸாக்ட்லி வேற மாதிரி போகுது. ஏன்னா என்னென்ன கேஸ்ல
இவங்க வந்து பெயில் அப்ரோச் பண்றாங்க. அப்ரோச் பண்ணும்போது இவங்க வீடியோ கொண்டு போய் ஒன்று ஜட்ஜ் கிட்ட காமிக்கும் போது ஐயோ பெயில் ரிஜெக்டட்னு சொன்ன அளவுக்கு எல்லாம் இருக்கு. ஓகே, ஸோ அவ்வளோ எக்ஸ்ட்ரீமா இருக்கு இதுல. சரியா? ஸோ அப்படி இருக்கும் போது இந்த இடத்துல நம்ம தான் சொல்லுவோம்ல, இப்போ டு பி ஃப்ராங்க், இது ஒரு பேஸா வச்சு வந்து இந்த இடத்துல நிஜமாவே பாதிக்கப்பட்டிருந்தா எஸ் இருக்க போகுது. இல்ல ஜஸ்ட் லைக் தட் சும்மா இப்படி மாறி மாறி அவங்களுக்குள்ள பேசி வச்சுட்டு இதை பண்றாங்களா அப்படின்ற போது இருந்ததுன்னா அது மிகப்பெரிய தவறு தான் இந்த இடத்துல. ரவுடி பேபி சூர்யா வந்து திருச்சி சாதனாவை கார்னர் பண்றா, என்னதான் காரணம் நினைக்கிறீங்க? இவங்களுக்குள்ள அதுதான் விஷயம். இப்போ நிறைய அவங்களே சொன்னாங்க, நான் சொன்னதை நீ செய்யலனா தொழில் போட்டி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. ஆனா இவங்க வாழ்ற அந்த லைஃப் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப லக்ஸரி லைஃபா, ஹோம் டூர்லாம் கூட பல சேனல்லாம் இன்டர்வியூ கொடுக்குறாங்க. நம்ம தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இந்த இடத்துல. அவன் இன்டர்வியூஸ் எல்லாம் போறது, பெய்ட் ப்ரமோஷன்ஸ், இது அது. ஏன்னா இன்னைக்கு மோஸ்ட்லி சொல்லுங்களேன், இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார்ம் வந்துட்டு இன்ஃப்ளூயன்சஸ் வச்சு தான் நிறைய பேர் பண்றாங்க. இப்போ ஜாஸ்தி ரீச், எவ்வளோ மில்லியன்ஸ், ஐ மீன் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இன்ஸ்டால, எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க யூடியூப்ல, சரி இதை பண்ணி கொடுங்க, அட்லீஸ்ட் வியூஸ் போகும், அதில் ஒரு 100 பேர் பார்த்து 10 பேர் எங்களை அப்ரோச் பண்ணா போதும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய லெவல் ஆஃப் அமௌண்ட் இங்கே பே பண்ணப்படுது. இது ஒரு அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. இது ஒரு இன்கம் ஆச்சா? அடுத்தது இன்னொன்று, இப்போ இவங்களே வந்து நிறைய போயிட்டு இது இன்டர்வியூஸ் கொடுக்கறதுல பெய்டு இவங்க லைக் இவங்களுக்கு பே பண்ணுறாங்களா கான்ட்ரவர்சியாக போகிறப்போ, அது நல்ல வியூஸ் போகும் அப்படின்னு. 3வது த்ரூ இவங்க சேனல்லே 1 2 3 4. இன்னைக்கு யோசிங்களேன், ஒரு யூடியூப்குள்ளே ஒருத்தவங்களாம் வந்து ஒரு சேனல் வச்சு யாரையாவது பார்க்குறீங்களா? ரொம்ப ரொம்ப ரேர். குடும்பத்துக்குள்ளே 5 சேனல் இருக்கும். ஓகே, அதில் மெயினாக நல்ல விஷயம் கொண்டு போய் சேர்க்குறவங்களும் இருக்காங்க. டே டு டே லைஃப் vlogging பண்ணுறவங்க, நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறது, நிறைய விஷயங்கள், நிறைய எஜுகேஷன் பர்பஸ், இல்லை லைஃப்ல எப்படியெல்லாம் போகிறாங்க, அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, ஒரு சிங்கிள் பர்சனாக இருந்து அந்த மாதிரிலாம் நிறைய கொண்டு போகிறாங்க. பட் அட் த சேம் டைம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி சில குரூப்ஸும் உள்ளே இருக்குது. ஓகே, அதை நான் சொல்கிறேன். இதுக்கு ஆன்சரே திவ்யா கலச்சி சொன்னல, நான் சொல்லிட்டேனே. மக்கள் தேடி தேடி பணம் தராங்க. 1 லட்சம் 1 லட்சம் 1 லட்சம் 3 சேனலில் வருது. எனக்கு வேறு என்ன வேணும்? அப்போ நான் 10 விரலையும் மோதிரம் போட்டுப்பேன், நான் கார் வாங்குவேன், நான் வந்துட்டு ஒரு 10 மாசத்துல வீடு கட்டுவேன், விலை உயர்ந்த கார் வாங்குவேன், என்னோட லைஃப் ஸ்டைல் மாறும், எல்லாமே நடக்கும்ல அந்த இடத்துல. ஸோ கண்டிப்பாக நடக்க தானே செய்யும். நீங்கள் இதுவே வந்து ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம டே டு டே வேலைக்கு போகிறவங்க, அன்றாட வேலைக்கு போகிறவங்க எல்லாமே யோசிச்சு பாருங்களேன், மாதம் உட்காந்து ஃபுல்லாக கஷ்டப்பட்டாதான் அட்லீஸ்ட் ஒரு 10,000 20,000 கண்ணிலே பார்க்க முடியும் நம்ம. அதுக்கப்புறம் 50,000லாம் சம்பாதிக்கணும்னா அதெல்லாம் ஓடணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். லைஃப் இப்போ எப்படி ஆகும்னா கமிட்மெண்ட்ஸில் வந்துடும். லைஃப் திரும்புகிறோம், வாங்கின லோன் அடைக்கணும் ஒரு பக்கம், அடுத்தது போகும்போது வேலைக்கு போவோம், அதுக்கப்புறம் இஎம்ஐ ஆரம்பிச்சிடும், அப்புறம் குடும்ப பொறுப்புகள், தம்பி அப்புறம் குழந்தைங்க, அப்புறம் இன்சூரன்ஸ் அதுக்கு சேர்க்கறது, அப்புறம் வயசாகும் போது பேரண்ட்ஸோட ஹெல்த்தோட விஷயம், அப்புறம் வீடு வாடகை, அது இது. நான் சொல்றது ஒரு நார்மல் பர்சனோட லைஃப், ஒரு காமன் மேனோட லைஃப். இந்த மாதிரி போகும்போது திரும்பி பார்த்தா அவங்களுக்கே ஆஞ்சு ஊஞ்சு ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவாங்க. அந்த ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட்ல கூட எத்தனை பேர் வீட்டோட லோன் அடைச்சிருக்காங்க? நடக்குதா இல்லையா? ஸோ இதுதான் காமன் பர்சனோட லைஃப். இந்த பர்சன்ஸ் தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, தூக்கி 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 அவங்களோட லைக்ஸ் மூலியமாவோ அவங்களோட வியூஸ் மூலியமாவும் இந்த மாதிரி ஆட்களுக்கு பணத்தை வாரி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா, இங்க மாற வேண்டியது யாரு? ஆப்வியஸா மக்கள் தான். ஏன்னா மக்கள் மாறினாலே ஐயோ இந்த மாதிரி கண்டென்ட் வருதுங்க அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டு போறாங்களா, இல்லை உட்காந்து ரசிச்சுட்டு இருக்காங்களா? ரசிச்சுட்டு தானே இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ மக்கள் மாறினா மட்டும்தான், நீங்கள் சொன்ன அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆனால் மட்டும்தான் நம்ம எல்லாத்தையுமே இங்கே தடுக்க முடியும். அதுக்கப்புறம் கம்ஸ் லைக் லீகல் பிளாட்ஃபார்ம். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து கொண்டு நன்றி.